தம்பி சண்டைன்னு இருந்தா நாங்க இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லாவா ஒரு தரமான ஒரு சம்பவத்தோட லாவா பிளே அல்ட்ரா மொபைல் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க அமேசான்ல. ஒரு டூ வைப்ரான கலர்ஸ், டூ பேஸ், ஸ்டார்டிங் பேஸே 15K. இந்த 15K ஏகப்பட்ட விஷயம் இந்த போன்ல ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு இந்தியன் பிராண்ட் மொபைல். ரெண்டாவது, இந்த மொபைல்ல மீடியாடெக் டிமென்சிட்டில 7300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 64MP IMX 682 சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு AMOLED டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வித் 3.4 ஆடியோ ஜாக், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், இது மாதிரி நிறைய ஹார்ட்வேர் சப்போர்ட்டோடையும் இந்த போன் ஒரு 15K 6GB RAM 120GB வேரியன்ட். இந்த வட்டம் லாவா பிளே அல்ட்ரா ஒரு தரமான ஒரு சம்பவத்தோட இன்னைக்கு மார்க்கெட்ல எங்களை சும்மா நினைச்சிடாதீங்க, எங்களாலே இவ்வளவு அக்ரீஸான பிரைசிங்ல நல்ல ஸ்பெக்ஸும் எங்களால கொடுக்க முடியும் சொல்லிட்டு லாவா இந்த போன் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த போனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுல என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இந்த மொபைல் ஒர்த்தா ஒர்த் இல்லையா, அது போக இந்த போன்ல என்ன சொல்ல வராங்க, அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பிரீஃபா டீட்டெயிலா பார்ப்போம். இந்த லாவா பிளே அல்ட்ரா மொபைல் பத்தி சோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் லாவா பிளே அல்ட்ரா பாக்ஸ். முன்னாடி லாவா பிளே அல்ட்ரா அந்த கேமராவை கொஞ்சம் இம்போஸ் பண்ணி முன்னாடி பாக்ஸ்ல இமேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒயிட் கலர் இன்செட், அதுக்குள்ள உங்களுக்கு சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் உங்களுக்கு அந்த வாரண்டி கார்டு, அந்த ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதுல என்னென்ன ஆஃபர்ஸ், இதுல எப்படி ஹோம்ல சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள், 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிம்மேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான் இந்த லாவா பிளே அல்ட்ரா. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா அமேசான் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு டூ வைப்ரான கலர்ஸ், டூ பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பேஸ் 6 120GB வேரியன்ட் 15,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 16,500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த வட்டம் இந்த மொபைல்ல கிளாஸ் பாடி இல்லாம பிளாஸ்டிக் பாடி பில்ட் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் பிளாஸ்டிக் பாடியா இருந்தாலும் ஒரு மேன் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. அது ஒரு மார்பாலிக் ஸ்டைல் ஸ்கிரீன் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. அண்ட் பாட்டம்ல லாவா பிராண்டிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஸோ இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் நல்ல கியூட்டா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு ஒரு பிளாக் கலர் பார்டர், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட்டோட கொஞ்சம் பல்ஜியா இருக்கு. நம்ம அந்த கேஸ் போடும்போது அந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு, ஒரு பிளாட்டான இருக்கிற மாதிரி. இருந்தாலும் உங்களுக்கு பேக் சைட் நல்ல ஒரு பிரீமியம் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸும் அண்ட் ஃப்ரேம் பிளாஸ்டிக்ல அண்ட் 4 edges நல்ல கர்வியா, ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமரா அண்ட் AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது. இருந்தாலும் இந்த மொபைலோட வெயிட் வெறும் ஒரு 182 கிராமும், திக்னஸ் 7.8 mm அமைஞ்சிருக்கு. ஒரு காம்பேக்ட் போன் அண்ட் நல்ல வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த லாவா பிளே அல்ட்ரா டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1000 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அந்த ஸ்மூத்னஸ் 120 ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த எந்த ஒரு ஓடி டேப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 182 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 2 years கோஎஸ் அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த போனை பொறுத்தளவு. நோ ஆட்ஸ், நோ ப்ளோர்வேர்ஸ் சொல்லிட்டு கெத்தா இங்க சொல்றாங்க. அண்ட் மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். LPDDR4X UFS 3.1 சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு. அந்த 3.4 ஆடியோ ஜாக்கும் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கேட்கறாங்க இந்த 3.4 ஆடியோ ஜாக் வச்சு எனக்கு ஒரு மொபைல் சொன்னீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்கும். அண்ட் Wi-Fi 6, Bluetooth 5.4, அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் IP64 ரேட்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸோட இந்த மொபைல் அட்டகாசமா எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பெரிய mAh பேட்டரி போல, ஏன்னா அவங்க வந்து இன்னும் சிலிக்கன் கார்பன் டெக்னாலஜி லைசன்ஸ் வாங்காதனால இன்னும் 5000லே போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே சார்ஜர் இன்க்ளூடிங் இருக்கு. டைப் சி டு டைப் சி கேபிளும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆருக்கு உங்களுக்கு ஒரு 40 to 50 மினிட்ஸ் இருக்கு. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க 15Kன்னு ஒரு கேமரா செக்மெண்ட்குள்ள என்டர் ஆகும் போது நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் ஆனா இந்த இடத்துல தகுதி ஆகியிருக்காங்க லாவா. ஏன்னா ஒரு 64MP வித் சோனி சென்சார் IMX 682 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 5MP மேக்ரோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 13MP 8MB இல்லாம 13MB ஜம்ப் பண்ணிருக்காங்க. ஹையஸ்டா 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அது 30 frames secondsல. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 அண்ட் 60 frames secondsல வீடியோ எடுக்க முடியும்.
பட் ஒய்எஸ் கிடையாது, இஎஸ் கிடையாது. இது ஒரு காம்ப்ரமைஸா இருக்கு. இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது 15Kல இது மாதிரி 4Kவும் எடுக்க முடியும். சோனி சென்சாரோட வர்றது பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஆனா இஎஸ் ஒய்எஸோட வந்துருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். இருந்தாலும் இங்க எடுக்கிற பிரைமரி சென்சர் இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்குங்க. இன்டோர் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில ஆன்சஸ் இருக்கு. ஆனா டேலைட்ல இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரசன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. 4K இருக்கிற வீடியோஸ் நல்லா இருக்கு. குட், நல்ல ரிசல்ட் வருது. ஓவரால் இந்த கேமரா நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்டோட அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல முக்கியம் இல்லாம நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல்ல MediaTek Dimensity 7300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ஆர்கிடெக்ட், ஒரு 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரா கலரிருக்காங்க. ஸோ இந்த போன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப லைட்டரா இருக்கும். அதனால இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கு. அது போக இங்க லாவா இங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது கண் கூட நல்லாவே தெரியுதுன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து டே டு டே மல்டி டாஸ்கிங், ஆப் டாப் ஜம்ப் விஷயங்கள் எல்லாமே நல்ல கண்டென்ட்டா இருக்கு. அண்ட் கேமிங்க்கு சூப்பராகவே இருக்குங்க. எந்த இடத்துக்குமே லேக் இல்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோன் நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும் மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு. ஸோ ஒரு அல்டிமேட்டான சிப்செட் இந்த ஃபோன்ல, அது ஒரு 15Kல வந்தது இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா பிளே அல்ட்ரா ஒரு 2 வைப்ரான கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட், 15K இது ஒரு பேஸ் வேரியன்ட். அவங்க 6/120GB வேரியன்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது போக இந்த ஃபோன்ல பாசிட்டிவ் பார்க்கும்போது 3.4 மாடேஜ். ஏன்னா இன்னைக்கு நிறைய போன்ல அது இல்ல. ஏன்னா ஐபி ரேட்டிங் வரதுனால அது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு 3.4 மாடேஜ் வச்சு எனக்கு ஒரு போன் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த போன் ஒரு பெஸ்ட் போனா இருக்கும். அது போக இந்த 15Kல உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. UFS 3.1 கொடுக்குறாங்க. இன்னைக்கு 30K உள்ள மொபைலுமே 2.2 வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இல்ல 3.1 வருது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் MediaTek Dimensity 7300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நிறைய போன்ல பாத்தீங்கன்னா 6300, 6400 இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வரும். ஆனா இவங்க மிகப்பெரிய ஜம்ப் பண்ணி 7300 ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வித் நோ ஆட்ஸ், நோ ப்ளோவர்ஸ் அது மாதிரி ப்ராட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த போன்ல எந்த ஒரு பிரச்சனையுமா என்னை தேடி நீங்க வர வேண்டாம், நான் உங்களை தேடி வரேன். ஜஸ்ட் டேட் அண்ட் டைம் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்லயே வந்து நேரடியா உங்க கண்ணு முன்னாடியே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நாங்க சால்வ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு லாவா இன்னைக்கு இந்த மொபைல் மட்டும் கிடையாது, இங்க பிராண்ட்ல உள்ள எல்லா மொபைலுக்கும் ப்ராமிஸ் பண்றாங்க. அதே மாதிரிதான் இந்த போனுக்கு இருக்கு. ஸோ இவ்வளவு பாசிட்டிவ் இருக்குங்க இந்த போன்ல. நெகட்டிவ் எனக்கு சுத்தமா எனக்கு சொல்லவே தோணல. எது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவோம். என்னை பொறுத்தளவு இந்த செக்மெண்ட்டுக்கு இவ்வளவு விஷயங்களோட வர்றது மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்கப்படாவும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா பிளே அல்ட்ரா ஒரு அட்டகாசமான ஒரு போன். நோ சைனீஸ் போன் வேண்டாம், எனக்கு இந்தியன் பிராண்ட் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அது போக நோ ஆட்ஸ், நோ ப்ளோவர்ஸ், நல்ல ஒரு சர்வீஸ் சென்டர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் போன். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் போனாவும் இந்த வட்டம் அமைஞ்சிருக்கு இந்த லாவா பிளே அல்ட்ரா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் எழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.